Please subscribe Sadhguru Sai Creations. டோட்டல் ஃபிகருமே பார்த்தீங்கன்னாக்கா சிங்க் ஆகும். சீக்கிரமாக வயசான தோற்ற மாதிரி இருக்கும். என்னன்னே தெரியல, எனக்கு வயசு கம்மி, வயசான மாதிரியே தெரியுறேனே. இது எல்லாமே ஏன் இதை நான் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரே ஒரு வெட்டச்சோடு. இந்த மாதிரியான உணவுகள், இந்த மாதிரியான மெடிசன் உணவு முறையாக எடுத்துகிட்டு கேட்டிங்கனாக்கா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நமக்கு நம்ம வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு செதுக்கிக்கிட்டு இருந்தோம்னாக்கா நோயற்ற வாழ்வு, சந்தோஷமாக இருக்கலாம். அனைத்து வியாதிகளுக்கும் உடல் சூடே காரணம். அதாவது என் கண்கூடாக, அதாவது ஒருத்தவங்களுடைய கர்ப்பப்பை புண்ணாகி அதை எடுக்கணுன்ற ஒரு ஸ்டேஜ் போயிட்டாங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதி கூட, பெண்களுக்கான பதிவு, சகோதரிகளுக்கான பதிவு. இது அப்படியே ரொம்ப அழகான ஒரு விஷயத்த, நம்ம உடம்பை, நம்மளுடைய கர்ப்பப்பை, அதாவது ஒரு வாழ்நாள் முழுவதும் ஸ்ட்ரென்த்தாக இருக்க வேண்டிய ஒரு தூண் மாதிரி இருக்க வேண்டிய கர்ப்பப்பைக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. இந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஹீட், உடம்பு எப்போதுமே ஹீட்டாகவே இருக்கக்கூடாது. இன்றைக்குமே நான் என்ன பண்ணுவேன், அதுவாக உருவாகுதே, அதுக்கான வழிமுறைகள், முன்னோர்கள் சொன்ன அற்புதமான வழிமுறைகள் நம்ம பண்ணோம்னா நம்ம உடம்பு, அதாவது சகோதரிகளோட உடம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா ஹீட். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான போஷாக்கு, அதுக்கான ட்ராக், அதுக்கான நிணநீர் சுரபிகள் எதுவுமே கொடுக்கறதே இல்லை. ட்ரை, ஒரு நல்ல ஒரு நிலத்தில் தண்ணி இல்லாமல் வற்றி போன ஒரு பயிர் வெடித்து போயிருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நம்ம கர்ப்பப்பை வச்சுருக்காங்க எல்லா சகோதரிகளும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உள்ள பிரச்சனைகள் ஹை ஹீட், ஓடிக்கிட்டே இருக்காங்க, சரியான சாப்பாடு கிடையாது, அவங்களுடைய இருக்கிற இடம், சிஸ்டம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. இப்போ பார்த்தாலும் ஒரு மொபைல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் சிஸ்டத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. நான் மொபைல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் தப்பாக சொல்லலை, அதுதான் இன்றைக்கி வந்து சூழ்நிலை. எல்லாமே ஒர்க்கும் பார்த்திங்கன்னா மொபைலில் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து விடுபட்டு நம்ம எப்படி நம்ம உடம்பை பத்திரமா வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து கர்ப்பப்பைங்கிறது வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங்க்கு தூண் மாதிரி. இன்றைக்கெல்லாம் அசால்ட்டாக இன்றைக்கி வந்து நம்ம அதை கவனிக்காமல் விட்டுறோங்கிறது தான் என்னுடைய மனக்குறை. அதே மாதிரி நம்மளுடைய பெற்றோர்கள் நிறைய பேருக்கு இது வந்து பெரிய ஒரு ஆதங்கமாகவே இருக்குது. என்னப்பா ஓவர் ப்ளீடிங் இருக்குது, என்னப்பா இன்றைக்கி நிறைய ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, அவங்க பார்த்து ஒல்லியாகிக்கிட்டே போயிட்டுருக்காங்க, நரங்கிக்கிட்டே இருக்காங்க, வியாதி வந்த பொண்ணு மாதிரியே சொல்கிறாங்கப்பா, இதுக்கு என்ன தீர்வு? பல விஷயங்கள் பல மாதிரி யோசிச்சது. பார்த்திங்கன்னா உடல் சூடு தான் அனைத்திற்கும் காரணம். ஒரே இடத்துல உட்காந்துருக்காமல் அவங்கள ஸ்ப்ளிட் பண்ணி உட்காந்து ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுது, பெரும்பாலானவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூலவியாதி வந்துருச்சு இப்போலாம். ஏன்னா உட்காந்துட்டே இருக்கும்போது ஹீட் ஹைலியாக இருக்கும்போது அங்கே வைரஸ் வந்து உட்காந்துட்டு அங்கே என்ன மூளைச்சூடு வந்துடுது, அதேமாரி மண்டை சூடு வந்துடுது, ஹெவி டென்ஷன். ஸோ ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இதெல்லாம் கர்ப்பப்பை என்ற அழகான ஒரு கர்ப்ப கிரகத்தை அங்கே எரியக்கூடிய அமைதியான விளக்கில் நம்ம ஒரு காற்றடிச்சு விட்டுறோம். ஸோ சீக்கிரமாக அணைஞ்சிருச்சுனாக்கா அந்த ரூம் எப்படி இருட்டாயிடுதோ அதே மாதிரி கர்ப்பப்பையும் இருட்டாகிவிடும். ஸோ குழந்தை பேர் தள்ளி போகிறதுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரச்சனை, வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பெரும்பாடு கொண்டு வந்திருக்கும், ஹை ப்ளீடிங். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பப்பை கட்டிகள், நிணநீர் சட்டிகள், அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஹைப்பராக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஃபைப்ராய்டு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சிஸ்டம், நீர்க்கட்டிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சுருங்கிடுறது, மெனப்பாஸ் மாதிரி, அதாவது 40-50 வயசில் மெனப்பாஸ் ஆகிறது. இப்போ அதே ஸ்டேஜ் வந்துடுது, அதனால் ஸ்ட்ரெஸ் வந்துடுது. அதனால் அவங்களுடைய டோட்டல் ஃபிகருமே பார்த்திங்கனாக்கா சிங்க் ஆகும். சீக்கிரமாக வயசான தோற்ற மாதிரி இருக்கும். என்னன்னே தெரியல, எனக்கு வயசு கம்மி, வயசான மாதிரியே தெரியுறேனே. இது எல்லாமே ஏன் இதை நான் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரே ஒரு வெட்டச்சோடு. ஆண்களுக்கும் இது இருக்கும். நான் வந்து இது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது சகோதரிகளுக்கே சொல்லிடுறேன். காரணம் என்னென்னா, அசால்ட்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ் கொஞ்சமாக இருக்கும் போதே நம்ம மருத்துவரை அணுகி இது என்னன்னு பார்த்துடணும். இல்லைன்னா நம்ம பெரியவங்கள்ட்ட, இல்லைன்னா தாத்தா பாட்டிக்கிட்ட, இல்லையா அம்மா கிட்ட இதை முதல் சொல்லிடுறேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிடணும். இதை சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுட்டு சில பேர் விட்டுறாங்க. ஐயோ இது எப்படி போய் சொல்கிறது, தாய் தந்தையர்கிட்ட சொல்கிறதுக்கு இல்லாமல் இது வேறு என்ன இருக்குது? அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு மருத்துவரை அணுகுவாங்க. இல்லைன்னா ஏதோ நிறைய டிப்ஸ் இருக்கும், அந்த காலத்தில் உள்ள டிப்ஸை பாட்டிமார்கிட்ட கேட்டு சொல்லுவாங்க. பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆரம்பத்துலேயே இதை செஞ்சுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது ரத்தத்தில் ஊறிடக்கூடாது இந்த ஹீட். அதேமாரி நரம்பில் ஊறிடக்கூடாது. இதுதான் சிங்க் பண்ணி நரங்கி போக வைக்கும், திரள வைத்து விடும். பார்த்திங்கனாக்கா சில பேருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக குண்டாவாங்க. அது வந்து தைராய்டுலாம் கொண்டு வந்து நிறுத்திடும். அதனால தான் இந்த மருத்துவ முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா வெண்பூசணி. இந்த வெண்பூசணி சாராகவும் எடுக்கலாம், லேகியமாகவும் எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதம். இன்றைக்கி வந்து லேடிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கனாலே நல்ல ஆரோக்கியம், நல்ல வனப்பு, அடுத்தது ஹெல்த்து,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி, அதேமாதிரி கால்சியம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. எல்லாமே பார்த்திங்கன்னா வெண்பூசணியில் இருக்குது. வெண்பூசணிங்கிறது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் பெண்களுக்கான விஷயம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லை பரவாயில்ல, வெண்பூசணி வாரத்துக்கு 2 தடவை பொண்ணுக்கு இப்போ சின்ன குழந்தைங்க இன்றைக்கி புதுசாக இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மெச்சூர்ட் ஆகிருக்காங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சத்து இந்த வெண்பூசணியில் உண்டு. ஹீட் ஆகாது, கூலாக இருப்பாங்க, அவங்களுக்கு சீக்கிரமாக முடி நரைக்காது, முடி கொட்டாது, ஃபேஸ் எப்போதும் கண் பார்வை குறையாது. இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த வெண்பூசணியில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. 2 பேருமே எடுக்கலாம், ஜென்ட்ஸ் எடுக்கலாம், லேடிஸ் எடுக்கலாம். ஆனால் முழுக்க நான் வந்து இன்றைக்கி சகோதரிகளுக்கு சொல்கிற காரணம் அவங்களுக்கு 90% செட் ஆகும். கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ நல்லாயிருக்கும், ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், கர்ப்பப்பை நல்லாயிருக்கும், குளிர்ச்சியாகவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். காரணம் வெண்பூசணியோடைய சத்து அந்த மாதிரி. ஸோ வெண்பூசணியாக எனக்கு குடிக்க முடியல, காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு சின்ன துண்டு எடுத்து தோல் சீவிட்டு துண்டை மிக்சியில் போட்டு அழகாக ஒரு டம்ளர் கொடுத்துருங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்து இது வந்து பிடிக்கலனாலும் நம்ம மறந்துட்டா எப்பயாவது கீவராகணும் சாப்பிட்டு தான் ஆகணும். அதுமாரி பழகிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் டாக்டர்கிட்டே போகவே மாட்டாங்க. எல்லா விஷயம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து கொடுத்து பாருங்கள். வாரத்துக்கு 2 தடவை, ஃபுல்லாக டெய்லி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. வாரம் 2 முறை இல்லைன்னா 1 முறை இந்த மாதிரி இல்லாட்டி 15 நாளுக்கு ஒரு தடவையாவது கொடுத்தீங்கனாலாவது தேவலாம். அவ்வளோ பெரிய நல்ல விஷயம். வெண்பூசணி வரப்பிரசாதம்னே நான் சொல்லுவேன். அதனால் லேகியமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா நாட்டு மருந்தில் வாங்கிட்டு சாப்பிட்ட பிறகு நைட்டு 2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன், நல்ல பெரியவங்களாக இருந்தாங்கன்னா 2 ஸ்பூன், இந்த 15 to 10 10 15 12 இந்த மாதிரி வயசில் இருக்காங்களே அவங்களுக்குலாம் 1 டீஸ்பூன் எடுத்தாலே போதுமான விஷயந்தான். அதை ஆக்சுவலி சொல்லுவாங்க சில பேர், ஒரு டப்பா வாங்கி சாப்பிட்டு எந்த ரிசல்ட்டுமே இல்லை சார். ஒரு டப்பா சாப்பிட்டு எப்படி ரிசல்ட் வரும்? சில பேருக்கு செட் ஆகிடும். ஸோ கொஞ்ச நாள் காலத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க, ரொம்ப பெரிய செலவெல்லாம் கிடையாது. நாட்டு மருந்து கடையிலேயே வெண்பூசணி லேகியம் அப்படின்னே கிடைக்கும். 2 ஆவாரம்பூ. ஆவாரம்பூ இருந்தால் ஆவாத காரியம் இல்லை. கர்ப்பப்பைக்கு ஒரு கோல்டு அப்படின்னாக்கா ஆவாரம்பூ தான். காஞ்சதாக இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி. இந்த ஆவாரம்பூவை ஒரு கைப்பிடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அதாவது என் கண்கூடாக, அதாவது ஒருத்தவங்களுடைய கர்ப்பப்பை புண்ணாகி அதை எடுக்கணுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய இதாகிடுச்சு, நீங்கள் எடுத்துருங்கன்னு சொன்ன பிறகு இவங்க வந்து வெறும் ஆவாரம்பூ மட்டும்தான் காலையில் ஈவினிங் 48 நாள் சாப்பிட்ட பிறகு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன மாயம், சும்மா கோல்டு மாதிரி சின்ன பிள்ளை யூட்ரஸ் மாதிரி ஆகிப்போச்சு. புண்ணு காணும், அதோடைய சைஸ் நல்லா இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய கட்டிகள் இல்லை. ஆவாரம்பூ இருந்தால் ஆவாத காரியம் இல்லை. அதான் ஆவாரை பொத்திருக்க சாவாரை கண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். சர்க்கரைக்கெலாம் வந்து அவ்வளோ பெரிய நல்ல விஷயம், யாருமே அதை தொடர்றது கூட கிடையாது. வெள்ளைப்படுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாயந்தரமாக ஆவாரம்பூ டீ மாதிரி எடுத்துக்கணும். சர்க்கரை வியாதி இல்லை, குறைபாடு இல்லைனாக்கா நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், ஒயிட் சுகர் வேண்டாம். அதனால தான் காலையில் வெண்பூசணி ஜூஸாக எடுத்துக்கலாம், அதேமாதிரி ஆவாரம்பூ கஷாயம் ஈவினிங் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு காலையில் நேரம் இல்லைன்னா லேகியமாக நைட் எடுத்துக்கலாம். ஆக லேகியமாகவோ ஜூஸாகவோ நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும். வெட்டை சூடு குறைஞ்சிச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வெள்ளைப்படுதலும் நின்று போகும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லையா இவ்வளோ சாப்பிட்டு எனக்கு வந்து வெள்ளைப்படுதல் நிற்கலை அப்படின்னா இன்னும் சூப்பரான ஒரு மருத்துவம் இருக்குது. நம்ம அதான் முக்கியமான விஷயம். அழகாக இளநீர் வந்து என்ன பண்ணிடணும், நைட்டு வாங்கி வச்சுக்கணும். காலை ஏந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் இளநீரில் படிகார பஸ்பம் அப்படின்னு சித்தா ஸ்டோரில் வாங்கிக்கலாம். ஒரே ஒரு அரிசி எடை இல்லைன்னா 2 அரிசி எடை இல்லைன்னா ஒரு சிட்டிகை, புரியுங்களா? அவ்வளோதான். ஒரு சிட்டிகை நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கையில் எடுத்து அது இளநீரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள், வெட்டை சூடு காணாமல் போகும். இது ஜென்ட்ஸ் லேடிஸ் 2க்குமே பொருந்தும். ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்க இளநீரில் ஒரே ஒரு சிட்டிகை படிகார பஸ்பம். நல்லா கேட்டவங்க சில பேர் படிகாரத்தை இடித்து பவுடர் பண்ணிக்கலாம்னு நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது, பஸ்பமாக்கி கடையிலே கொடுக்கும். அதுக்கு பெரிய முறை இருக்குது. அதனால் நம்ம சித்தா ஸ்டோர்லேயே கிடைக்கிது, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. அதை வாங்கி என்ன பண்ணிங்கன்னா ஒரு சிட்டிகை மட்டும் போடுங்க, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. இதே ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு 10-15 வருஷத்துக்குலாம் ஒரு அரிசியை நுணுக்கினா எந்த அளவில் இருக்குமோ அந்த அளவு மட்டும் போடும். அளவு முறை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 10-12 வயசுக்குலாம் இப்போல்லாம் எல்லாத்துக்கும் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அழகாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அரிசியை நுணுக்குனா என்ன அளவு இருக்குமோ அது அளவு போட்டாலே போதுமான விஷயந்தான். இல்லை எனக்கு 25 வயசு 30 இந்த மாதிரியான விஷயங்களுக்குனாக்குன்னா தாராளமாக ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை போடலாம், தப்பு கிடையாது. ஸோ இளநீரில் நம்ம படிகார பஸ்பத்தை போட்டு எடுத்து குடிச்சிங்கனாலும் வெட்டை சூடு குறைஞ்சி ஒயிட் டிஸ்சார்ஜ் பெண்களுக்கு நிற்கும். பெரும்பாடு அதேமாதிரி நிறைய பிளட்டு போயிட்டே இருக்கும் மென்சஸ் டைம்லலாம். இந்த 3 days அப்படி இல்லாமல் 10 நாள் 15 நாள் இப்படி போயிட்டு இல்லையா, அவங்களும் இதை அழகாக பயன்படுத்தலாம். ஆவாரம்பூ தான் மிகப்பெரிய ரிசல்ட் கொடுத்துருக்கு. வெண்பூசணி லேகியம் நம்ம வெட்டைச்சூடு அதேமாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் அழகாக ரெடி பண்ணிக்கும். ஆக எல்லாமே கலந்து கூட எடுக்கலாம். ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு அதுன்னு இப்படி எடுத்துகிட்டு ஃபுட்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த பெண்கள் படும் பாடு பெரும்பாடு
ஒயிட் டிஸ்சார்ஜ், ஒல்லியாக நரங்கி போகிற விஷயங்கள் எல்லாமே சமநிலைக்கு வந்துவிடும். அற்புதமான ஒரு மருந்து நம்ம முன்னோர்கள் அழகாக சிம்பிளாக வீட்டு கைகாரியமாகவே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஆரம்பத்திலே பார்க்கும்போதே கண்டுபிடிச்சி அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்திலே சரியாக ரொம்ப கிரானிக்காக ரொம்ப நாளாக இருக்கிறவங்க ஒரு 48 நாள் இது மாதிரி 50 டேஸ் இந்த மாதிரி எடுத்தாலே நிரந்தரமான குணம் கிடைக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மருந்து எடுப்பாங்க, இதோட ஸ்டாப் ஓகே சரியாச்சுன்னு விட்டுடுவாங்க, திருப்பி அதே பேட்டர்ன் ஆஃப் லைஃப். அதுமாதிரி லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் உணவு முறைகளையும் கொஞ்சம் எப்படி நமக்கு நம்ம வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு செதுக்கிக்கிட்டு இருந்தோம்னாக்கா நோயற்ற வாழ்வு, சந்தோஷமாக இருக்கலாம். அனைத்து வியாதிகளுக்கும் உடல் சூடே காரணம். அப்போ சூடை வந்து தணிக்கணும், அதை பேலன்ஸ் பண்ணணும். வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணணும்னா சூடு இருந்துச்சுன்னா எல்லாமே சிதறி போகும், வாதம் பித்தம் கபம். ஸோ அதனால் இந்த மாதிரியான உணவுகள், இந்த மாதிரியான மெடிசன் உணவு முறையாக எடுத்துகிட்டு கேட்டிங்கனாக்கா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.